அபிக்ஷா. நான் சென்னையிலேருந்து வரேன். எனக்கு வந்து கால் நடக்க முடியாமல் இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். நரம்பு சம்மந்தமான ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் முட்டி போட்டு தான் நடந்துட்டு ரெஸ்ட் ரூம் போவேன். அதுவும் இல்லாமல் என்னை யாராவது தூக்கி விட்டால் தான் முட்டியே போட முடியும். படுக்கையிலேருந்து யாராச்சும் தூக்கி விட்டாங்க தான் நான் போட முடியும். அப்புறம் நான் ஒரு டாக்டர் கிட்ட போயிருந்தேன், பிஹெச்ஹெச்னு சொல்லிட்டு. என் தங்கச்சி தான் கூட்டிகிட்டு போனாங்க. இது வரைக்கும் நான் 40,000 செலவு பண்ணிட்டோம். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணோம், 3 லட்ச ரூபா செலவாகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அருணா அக்கா தான், ஆனால் உங்களுக்கு அருணா மாமா வந்து எனக்கு தெரியும், மதுராந்தகம். அவங்க வந்து ஆக்சிமரை எனக்கு வந்து கொடுத்தாங்க. நான் சுத்தமாக எனக்கு போகும்போது நான் அவங்ககிட்ட நொண்டி தான் போனேன். அவங்க கதவு பிடிச்சி ஸ்டெப்பு ஏற முடியாது. ஸ்டெப்பு கொஞ்சமாக கால் வச்சு தான் அவங்க சென்டரில் போனேன். அவங்க எனக்கு வந்து அந்த ஆக்சிமரை கொடுத்தாங்க. அவங்க பைசா கூட வாங்கல, எடுத்துகிட்டு போய் முதல்ல கண்டினியூ பண்ணாங்க. நான் 3 நாளில் நடந்தேன். கடைக்கெல்லாம் நானே தனியாக போக ஆரம்பித்தேன். என் பையன் கூட நான் ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போவேன். எனக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போ எப்படிம்மா ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்குது. அதேமாதிரி கால் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கும். என்னோட பழையபடி அந்த கால் மறுபடியும் வந்துருக்கு, ஒயிட்டாக இருக்குது. நல்லா நடக்கிறேன். அதை கொஞ்சம் ஷோ பண்ண முடியுமா? உங்கள் கால் லைட்டாக காமிக்க முடியுமா? நான் இப்போ சென்னையிலேருந்து ஒண்டியாக வந்திருக்கேன். யார் சப்போர்ட்டும் நான் வந்துருக்கேன். ஆனால் சென்னையிலேருந்து ஒண்டியாக வந்திருக்கேன். இதை கொடுத்து அருணாக்கா சொல்லுங்க. தேங்க்யூ பாலாஜி சார். தேங்க்யூ அபிக்ஷா கோபல். சொல்லுங்கள். ஆக்சிமரை. I love Aximray. தேங்க்யூ மேம், சூப்பர்.